ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ஸ் ஆஃப் பூர்ணிமா. எதுக்கு இந்த 2 சிஸ்டர் இருந்தான்னு பார்க்குறீங்க? ஒன்று எப்படி இருக்குது, ஒன்று எப்படி இருக்குது. ஓகே, எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கிச்சன்லேருந்து நீங்கள் அங்கே யாராருக்கு சிசர்ஸ் கேட்டாங்க, நீங்கள் கொடுத்து விட்ருப்பீங்க. இதை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லும்போது 2 விஷயம் யோசிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு திங், நீங்கள் இப்படி கொடுக்கும்போது இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது இல்லையா, அந்த குழந்தை வாங்கும்போது கையில் குத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சிசர்ஸ் இப்படி கொடுக்கும்போது அவங்க கையில் குத்த வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்காதீங்க. இந்த எட்ஜஸை நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக இப்படி வாங்கிட்டு கொண்டு போவாங்க. இப்போ 2க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இப்படி கொடுக்குறக்கும் இப்படி கொடுக்குறக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அங்கே யார்கிட்ட நீங்கள் சிசர் கொடுக்கும்போதும் இந்த எட்ஜஸ் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொடுத்து பழகுன்னு சொல்லி நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த இப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்படி கொடுக்கும்போது கண்ணிலையோ அவங்க எங்கேயாவது அவங்களோட ஃபேஸ் பார்ட்லேயோ கையிலையோ எங்கேயாவது குத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்ஸை சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எங்கேயும் அவங்க அஃபெக்ட் ஆகாமல், ஏன்னா அவங்க துருன்னு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்களும் அவசரத்தில் அப்பாட்ட கொண்டு போய் கொடு, தாத்தாட்ட கொண்டு போய் கொடு, இப்படின்னு கொண்டு போய் நீங்கள் இப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கையில் இப்படி குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குட்டீஸ் இருக்கும்போது குட்டீஸ் வீட்டில் குட்டீஸ்க்கு சின்னதுலேருந்தே இப்படி கொடுத்து பழக்குங்க. அவங்களும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ஹேண்டில் இப்படி வச்சு கொடுத்து பழக்குங்க. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே கை வச்சோ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முதல்லையே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு, ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.